நேற்று ஒரு நாளில் மட்டும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு இலக்காக்கப்பட்டிருப்பது கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பால் வெற்றி பெற்றுவிட்டு திமுகவை முற்றிலுமாக துடைத்தெறிவோம் என்று பேசியிருப்பது ஆணவத்தினுடைய தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வருவது மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. நேற்று ஒரு நாளில் மட்டும் சென்னை, கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு இலக்காக்கப்பட்டிருப்பது, அதில் ஒரு 3 வயது குழந்தை உயிரை இழந்திருப்பது மிகுந்த வேதனையை தருகின்றது. பெண்களுடைய பாதுகாப்பை, குழந்தைகளுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது ஒரு அரசினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. சிங்கப்பெண் படை என்று ஒரு படை பிரத்யேகமாக பெண்களின் பாதுகாப்புக்காக புதிய தாவேக அரசு உருவாக்கி இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் குறிப்பாக குழந்தைகள் மீது இலக்காக்கப்படுவது மிகுந்த ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு கொடுமையான நிகழ்வாக இருக்கின்றது. போக்சோ சட்டத்தின் கீழே அதிகமான வழக்குகள் கடந்த சில வாரங்களாக தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இதையெல்லாம் தடுப்பதற்கு மேலும் சரியான முறையில், மேலும் கட்டுக்கோப்பான முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படக்கூடிய குற்றவாளிகள் மீதான வழக்கு உடனடியாக சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை கொடுப்பது இந்த குற்றங்கள் குறைவதற்கு வழிவகுக்கும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தொடர்ந்தால் திமுக துடைத்தெறியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சர் ஜாதவன் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய அதீத கற்பனை. பாபநாசம் தொகுதி நான் போட்டியிட்டு 2021 வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய தொகுதி. இன்றைக்கு கூட இந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கும்போது அங்குள்ள ஒன்றிய செயலாளர்கள், அங்கு பணியாற்றிய நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் இங்கு வருகை தந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பணியை பாபநாசம் தொகுதியில் நான் செய்திருக்கின்றேன். பாபநாசம் தொகுதியில் 84 ஊராட்சிகளில் 80 ஊராட்சிகளில் என்னுடைய பல்வேறு வகையான திட்டப்பணிகள் நடைபெற்று இன்று அவை கட்டடங்களாக, பள்ளிக்கூட கட்டடங்களாக, அங்கன்வாடிகளாக இன்றைக்கும் கூட அங்கே காட்சி அளிக்கின்றது. நாங்கள் செய்த அந்த சிறப்பான பணியில் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் போட்ட சாலையில் பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், அதேபோல் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பால் வெற்றி பெற்றுவிட்டு இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 50 ஆண்டுகளுக்கு இனி
தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சிதான், திமுக தலையெடுக்க முடியாது, திமுகவை முற்றிலுமாக துடைத்தெறிவோம் என்று பேசியிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. மன்னர் ஷாஜகான் மும்தாஜுக்கு கல்லறை கட்டினார். இந்த ஷாஜகானோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அருமை பெருமைகளுக்கெல்லாம் சிறப்புகளுக்கெல்லாம் சமாதி கட்டக்கூடிய வேலையை செய்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது. சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுகவுக்கு இல்லை. இது திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு தவறான பிரச்சாரம். ஆங்கில தி ஹிந்து நாளிதழில் தேர்தல் முடிந்த சில நாட்களில் தேர்தல் முடிவுகளை பற்றி விரிவான ஆய்வு கட்டுரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு கட்டுரையில் மிக தெளிவாக தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு தான் சிறுபான்மை முஸ்லீம்களுடைய வாக்குகள் சென்றிருக்கின்றது என்பதை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில், எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் பாளையங்கோட்டை தொகுதியாக இருக்கட்டும், ராமநாதபுரம் தொகுதியாக இருக்கட்டும், திருச்சி மேற்கு தொகுதியாக இருக்கட்டும், வாணியம்பாடி தொகுதியாக இருக்கட்டும், ஆம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், அதே போல் திருவண்ணாமலை தொகுதியாக இருக்கட்டும், பாபநாசம் தொகுதியாக இருக்கட்டும், நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் திமுக வேட்பாளர்கள், திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவை தெளிவாக முஸ்லீம் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு தான் சென்றிருக்கின்றது என்பதற்கு அசைக்க முடியாத சான்றுகளாக இருக்கின்றது. முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள பல மாவட்டங்களில் தாவேகாவினால் வெற்றியே பெற முடியாத ஒரு நிலையும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் திட்டமிட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த பொய்மையான பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது.